ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் புது சேனல் யப்னா சமையல் உங்களுக்கு புது நல்ல சமையல் ரெசிபி அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்கள் யப்னா ஸ்டைல் சமையல் என்னென்னா நண்டு கறி காய்ச்சறதை காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மூன்று நண்டு எடுத்து துப்புராக்கி வச்சிடுறேன். அதோட வெங்காயம் இந்த அளவு மீடியம் சைஸ் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறேன். உள்ளி ஒரு பூடு உள்ளியை உரித்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மற்ற நசித்த உள்ளி வச்சிருக்கிறேன். மற்றது தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, மற்றது மிளகு நச்சீரகத்தூள் எல்லாம் போட்டு இப்போ நண்டு கறி எப்படி சமைக்கிறேன்றதை காட்ட போகிறேன். ஓகே, முதல்ல சட்டியை அடுப்பில் வைத்துட்டு அதுக்குள்ள எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெயை ஊற்றி போட்டு அதுக்குள்ள கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போடுறோம். போட்டுட்டு வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுறோம். போட்டுட்டு நல்லா ப்ரௌனாக வர மட்டும் அதை ஆட்டி ப்ரௌனாக வர மட்டும் அதை ப்ரௌனாக வர மட்டும் போட்டுவிடவும் நல்லா. அதுக்கு நல்லா மீடியமாக வச்சுருக்கோம். சீக்கிரம் எரிஞ்சு போடும். சீக்கிரம் எரிஞ்சு போடும். இன்னும் அடுத்த கணக்காக வச்சுருக்கணும். அப்போ தான் இன்னும் கறி இருந்தாலும் அடி பிடிக்காமல் இருக்கும். நண்டு கறி என்றால் அது சோத்தோடையும் சாப்பிடலாம், புட்டுக்கும் நல்லா இருக்கும். நண்டு கறி ஒரு தனி சுவை. இப்பொழுது நல்லா வதங்கி வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் என்னென்னா அரைச்ச உள்ளி, இஞ்சி கொஞ்சம் போட்டு அதோட ஆட்டி போட்டுட்டு பிறகு தேவையான அளவு உப்பு 2 தேக்கரண்டி உப்பு முதல் போட்டுட்டு பிறகு நாங்கள் பார்த்து போடலாம் பத்தாட்டி. இப்போ நாங்கள் 2 தேக்கரண்டி உப்பு போட்டு வந்துட்டு அப்புறம் நண்டை அதுக்குள்ள நண்டை போட்டுட்டு நல்லா ஆட்டி நீலக்கால் நண்டுன்னு சொல்லி இருக்குது. இது பொம்பளை பெட்டை நண்டுன்னு சொல்கிறது. இது வந்து இந்த சினையெல்லாம் இருக்கும். இந்த நண்டு நல்லா இருக்கும். ஆனால் நீலக்கால் நண்டு தான் கூட விரும்பியாக்கள் வாங்குறது. ஆனால் இதுவும் நல்லா இருக்கும். இது இருந்தது கடையில் நாங்கள் வாங்கினாங்க. இதுக்கு நான் இப்போ உப்பு போட்டுட்டேன். இனி மஞ்சள் பவுடர் போட்டு நல்லா ஆட்டி பிறகு 3 தேக்கரண்டி அளவு தூள். அவையவே உரைப்புக்கு எவ்வளவு தேவையோ அதன்படி போடலாம். நாங்கள் கூடுதலான உரைப்பு பாவிக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சம் தூள் கூடத்தான் பாவிக்கிறாங்க. இந்த மிளகாய் தூள் நான் தயாரித்த தூள். அது நான் வீடியோ தனியாக மிளகாய் தூளுக்கண்டு எடுத்து போடுவேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல இந்த சாப்பிட இதுக்கும் சுவையாக இருக்கும். இந்த தூள் வந்து நாங்களே செய்கிறது. இப்போ கடையில் வாங்குகிற தூளுக்கும் இதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. இது கறியும் அந்த ஊரில் காய்ச்சிற கறி மாதிரி வாசமாக இருக்கும். அதோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அவிய விட வேணும். இப்போ வேறு மீன்கள் அதுகளுண்டா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தான் போடுறோம். ஆனால் நண்டுக்கு இப்படி முதலே போட்டுட்டு பிரட்டி எடுத்து போட்டு
இப்படி தண்ணியை விடுறது நல்ல. இனி கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டியும் விடலாம். இனி இது கொதிக்கு. இதோட கொஞ்சம் சீரகமும் மிளகும் தூளும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்கு போடுறேன். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்க இது கோகோனட் மில்கையும் விடுவேன். தேங்காய் பாலையும் விடலாம். தேங்காய் பாலை இப்போவும் விடலாம், இது பிரச்சனை இல்லை. ஊரில் எல்லாம் உண்டா விட்டு தான் செய்கிறது. அப்போ இதை நாங்கள் உடனே இதிலேயே உண்டா சேர்த்து விட்டோம்டா இந்த மிளகாய் தூளும் இப்படி போட்டதானே நல்லா இருக்கும். அதுதான் இது நல்லா கொதிச்சு வர கொஞ்சம் புளியும் விடணும். கொஞ்சம் இப்போ கணவாய் நண்டு இவைகளுக்கு கொஞ்சம் புளி தான் விடணும். மட்டும் முந்தி ஊரில் சொல்கிறவ என்னென்னா கொஞ்சம் கூட இப்போ மீனுக்கெல்லாம் கூட புளி விடலாம். இதுக்கு கொஞ்சம் புளி தான் விடணும். அதில் கூட புளி விட்டுதுன்னா அந்த புளியில தன்மை தான் கூட இதுக்கு. இப்போ புளியும் கொஞ்சம் புளியும் விட்டது. இதை நீ மூடி விட்டுட்டு நல்லா கொதிக்க நல்லா கொதித்து வர நல்ல சுவையான நண்டு கறி ரெடி. இப்போ நல்லா மூடி விட வேணும். ஓகே வியூவர்ஸ், நண்டு கறி சமைத்து முடிஞ்சுது. நண்டு கறி நல்ல சுவையான நண்டு கறி காய்ச்சி முடிந்துட்டு இனி அடுத்த ரெசிபியுடன் உங்களுடன் வருகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வாராக்கள் தயவு செய்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.